வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளானுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆனுவல் பிளானர். ஓகேங்களா? இந்த ஆனுவல் பிளானர் வந்தால் மட்டுமே நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு வேறு பக்கம் தான் இருக்கும். ஸோ எந்த எக்ஸாம் பற்றி நம்ம நினைக்கவும் மாட்டோம். நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும். டக்குன்னு ஆனுவல் பிளான் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2025க்கான ஆனுவல் பிளான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த 2025ல என்ன இருக்குது, சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2025ல என்னென்ன இருக்குது, ஸோ நம்ம எக்ஸாம் என்ன இருக்குது, எஸ்டிடி இருக்கா, அப்படின்னா இதுக்கு படிக்கணும். நம்ம பேப்பர் 2 பாஸ் பண்ணலையா, அப்படின்னா இதுக்கு படிக்கணும். பிஜி முடிச்சிருக்குமா, இதுக்கு படிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஆஃப்டர் ஆனுவல் பிளான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதி வெற்றி பெற முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் ஆனுவல் பிளானை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஸோ வந்தாலும் சரி நம்ம பயப்படாமல் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படிக்க முடியும். சரிங்களா? ஸோ சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆனுவல் பிளான் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா எக்ஸாமும் டெஃபினட்டாக இருக்கும். சப்போஸ் அதில் மிஸ் ஆன எக்ஸாம் என்ன இல்லை, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னா அதுவும் ஆனுவல் பிளான் எழுதி ஆட் பண்ணி கொடுப்பான். பாலிடெக்னிக் டிஆர்பி இல்லை அப்படின்னா அதுவே ஆட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எது மிஸ் ஆச்சோ எதெல்லாம் நடத்துலையோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ 2023 ஆனுவல் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம் முடிச்சிருந்தாங்க, பிஓ எக்ஸாம் முடிச்சிருந்தாங்க. நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்தாங்க. எஸ்டிடி எக்ஸாம், ஓகே, இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி மட்டும் இன்னும் ஆஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ முன்னப்படி இழுத்துட்டு இருக்காங்க. பிடி, ஓகேங்களா, பிடிஎஸ்டி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஆனுவல் பிளான் 2023 பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2023 ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டாங்க, மீதி எக்ஸாம் 2024 முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2024 ஆனுவல் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி இந்த எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, மற்ற ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லா காலேஜ் எக்ஸாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன எக்ஸாம்லாம் பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாற்றிக்கலாம் இருங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்குது, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2. ஓகேங்களா? இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடிச்சுட்ருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டெட் இருக்குது, நெக்ஸ்ட் பிஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த 2 எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாம் 100% சொல்கிறேன் பாருங்கள், பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 100% வரப்போகுது. பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100% வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க கரெக்டாக தெளிவாக நிதானமாக பொறுமையாக படிச்சுக்காங்க. திரும்ப வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின எக்ஸாம் 2022. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நடத்தின எக்ஸாம். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் எந்த விதமான எக்ஸாமும் வரவே இல்லை. டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பாரு 2022 23 கொடுத்துருந்தாங்க, 2024 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2023 2024 வரல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரப்போகுது, இந்த இயர் 2025 கண்டிப்பாக டெஃபினட்டாக வரப்போகுது, மாற்றமே இல்லை. ஸோ 2025 டெட் எக்ஸாம் இருக்குது, நல்லா படிச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் நிறையா டைம் சொல்லியிருப்போம் நானே, படிங்க 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 படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுவாங்க, சார் டெட் எக்ஸாம் வருமா, எக்ஸாமுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள், டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா 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 அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் வந்த வேலை நீங்கள் படிக்காதீங்க. எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன். ஓகே, 2017க்கான நோட்டிஃபிகேஷன், 2018க்கான நோட்டிஃபிகேஷனு. ஓகேங்களா? 2020 21க்கான நோட்டிஃபிகேஷன். ஓகே, இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீச்சர் டெஸ்ட் வச்சாங்க. ஓகே, டெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சாங்க. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் 2022 அது ஆல்ரெடி கம்ப்ளீட் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் இது வரல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் 100% டெட் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணி படிச்சுங்க. நம்முடைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதுக்கான டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபீஸு 1000. அதே டெட்டு பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டு சேர்த்துறீங்க அப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சார் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் எழுதிக்கலாம்.
எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஓகேங்களா. ஒரு 3 புக் வருங்க சரிங்களா. 3 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பைண்டிங் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவோம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 மட்டும் பே பண்ணால் போதும். ஆன்லைன் கிளாஸ் இப்போ வித் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா 3000 சரிங்களா. ஸோ மெயினாக ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் மெயினாக இருக்கும். மேக்ஸ் அண்டு இங்கிலீஷ் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாமுக்காக வெயிட் பண்ண வேணாம். நிறைய டைம் சொல்லி வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா. தேங்க்யூ.